மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை. இன்று நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். இவர் ஒருத்தர் மட்டும்தான் நான் தான் பாமகன்னு சொல்றாரு. இவருக்கு என்ன விதமான உரிமை இருக்கிறது? ராமதாஸ் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே அவரை நினைவு சின்னமாக மாற்றுவதற்கு அன்புமணி முயற்சி செய்கிறாரான்னு ஒரு கேள்வி இருக்கிறார். யாரு தலைவர்? அப்பயே முரண்பாடு தொடங்கி விட்டார். என் மூச்சு காற்று இருக்கிற வரைக்கும் நான் தான் தலைவர், நீ செயல் தலைவரா இருக்க முடிஞ்சா இரு, இல்ல நீ ஓடி போயிருங்கிற. அப்ப அவருக்கு இருக்கக்கூடிய தில்லு, அவருக்கு இருக்கக்கூடிய தெனாவட்டு, அவருக்கு இருக்கக்கூடிய மக்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, போராட்ட குணம் ஏதாவது ஒண்ணு அன்புமணி இருக்கும்னா நடத்தி காட்டு. இனிஷியலா ரெண்டு பிரான்ச்சை ஓபன் பண்ணியாச்சு. மெயின் பிரான்ச் தைலாபுரம், இன்னொரு பிரான்ச் உங்களுக்கு பனையூர்ல இருக்கு. பாமகவை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா ரியல் எஸ்டேட் பிசினஸுக்கு பயன்படுத்துறாங்க. தமிழ்நாட்டினுடைய சாதி அரசியல் முடிவுக்கு வருவதாகவும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திணை நிகழ்ச்சி அடைந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார். பாமக தொடர்ந்து பிரச்சனைகள் முற்றுப்புள்ளியே இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. கடைசியா அன்புமணி அவர்கள் மீது 16 குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. நோட்டீஸ் அவர் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பினா கூட அதுக்கெல்லாம் அவர் பதிலளிக்க மாட்டார் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்களை சேர்ந்த அவர்கள் தரப்பை சேர்ந்த பாலு அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு. விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த பதிலும் இல்லை, பதில் வர்ற மாதிரியான ஒரு சூழலும் இல்லை. அப்படிங்கும்போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாமகவிலேருந்து நீக்கம் அப்படிங்கிற நடவடிக்கைக்கு தான் ராமதாஸ் அவர்கள் போவார் அப்படிங்கிறது 90% பாமக ராமதாஸ் அவர்களுடைய நடவடிக்கைகளை பற்றி தெரிந்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. நீங்கள் தான் பாமகவே இல்லை, உண்மையான பாமக நாங்கள் தான் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே பொதுக்குழு உறுப்பினர்கள் எங்ககிட்ட தான் இருக்காங்க, நாங்கள் தான் பொதுக்குழு நடத்தியிருக்கோம், நான் ஏன் வழக்குக்கு போகலை, எங்களுடைய பாமக பேர் சின்னமே கொடி இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது ராமதாஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லி நான் ஏன் போகலைன்னா தந்தை மீது உள்ள மரியாதையால் போகலை அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. முற்றுப்புள்ளி எப்போ வரும்? தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக பாமக கடந்த காலங்களிலே இருந்தது. இப்போது அது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத கட்சியாகி விட்டது. காரணம் அதற்கான அந்த வாக்கு சதவீதம், உறுப்பினர்கள் எண்ணிக்கை போன்றவற்றில் அவர்கள் பின்னடைவை சந்தித்த காரணத்தினால எலெக்ஷன் கமிஷனுடைய அங்கீகாரம் பாமகவுக்கு இல்லை. அங்கீகாரம் இல்லாட்டியும் அந்த மாம்பழ சின்னத்தை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தரப்பிற்கு தேர்தல் ஆணையம் வழங்கிடுச்சு. ஆமா. அப்ப இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, கட்சிக்குள்ள அன்புமணி ராமதாஸினுடைய தயவினால் அவருடைய விருப்பத்தின் பெயரால் படிநிலையிலே நுழைக்கப்படாமல் அவர் இளைஞரணி தலைவர் என்கிற இடத்திற்கு கொண்டு வந்த உடனேயே அதிரடியாக அவர் அமைச்சராக மாறினார். சுகாதாரத்துறை அமைச்சராக, ராஜ்யசபா உறுப்பினராக. அவருக்கு கட்சிக்காரர்களுக்கு மற்றவர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு அவருக்கு மிக எளிதாக கிடைத்தது. ஒரு மனிதனுக்கு ஒரு வெற்றியோ ஒரு அதிகாரமோ எளிதாக கிடைத்தால் அவன் அதை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டான். இது ஒரு உளவியல் சிக்கலை உண்டாக்கும். கட்சியினுடைய தலைவராக ஜி.கே. மணி இருந்தார், இப்போது கௌரவ தலைவராக இருக்கிறார். அதற்கு முன்பு பேராசிரியர் தீரன் இருந்தார். அதே மாதிரி இளைஞரணி தலைவராக இதற்கு முன்பு அன்புமணி ராமதாஸுக்கு முன்பு கே.எம். ஷரீப் என்பவர் இருந்தார், புதுக்கோட்டையை சார்ந்தவர். கே.எம். ஷரீப் இருந்தார். இப்படி எத்தனையோ பேரை ராமதாஸ் நியமித்திருக்கிறார். அவர்களை எல்லாம் அந்த பதவியிலே இருந்து விலகி கொள்ளுமாறு, அந்த பொறுப்பிலே இருந்து விடுவிக்கக்கூடிய சூழ்நிலை வந்த போதெல்லாம் அவர்கள் யாரும் ஆட்சேபனை தெரிவிக்கலாம். இவர் ஒருத்தர் மட்டும்தான் நான் தான் பாமகன்னு சொல்றாரு. இவருக்கு என்ன விதமான உரிமை இருக்கிறது? இது வன்னியர் சங்கமாக தொடங்கி சமூக நீதி போராட்டத்திலே 20க்கும் மேற்பட்டவர்கள் உயிர் இழப்புக்கு, துப்பாக்கி சூட்டுக்கு ஆளாகி பல உயிர் தியாகங்களை செய்து உருவான ஒரு இயக்கத்துல அவர் ஊரா போய், வாகனங்கள் இல்லாத காலங்களிலே, தொலைபேசிகள் வசதிகள் எல்லாம், அலைபேசி வசதிகள்லாம் இல்லாத காலத்துல தெரு தெருவா போய் அதிமுக திமுகவுக்கு நிகராக ஒரு கட்சியை நடத்த முடியுமா, உருவாக்க முடியுமா? எல்லாருமே வேறு வேறு கட்சியில இருக்கிறாங்க. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், சமூக நீதி வேணும் என்கிற அடிப்படையில அவர் போராடி
அதற்காக உயிர் தியாகம் செய்தவர்களினுடைய வழியாக எம்ஜிஆர் காலத்தில் அது நடந்தது, பேச்சுவார்த்தை நடந்தது, அது நடைமுறைக்கு வர முடியல, போராட்டமாகவே முடிந்தது. கலைஞர் காலத்திலே தான் அந்த சமூக நீதிக்கான அந்த இடஒதுக்கீடு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்படி ஒரு படிநிலையிலே வந்து பல பேர் போராடி, இடதுசாரிகளா இருக்கிறவங்க, பெரியாரிஸ்டா இருக்கிறவங்க பல பேர் வந்து அந்த களத்திலே நின்று போராடி, இது வந்து தனிநபர் சொத்து கிடையாது. அப்பனுக்கு மகனுக்குமான சண்டைன்னு இப்ப சொல்றாங்கல்ல, ஒரு அரசியல் கட்சி என்பது தனிநபரினுடைய சொத்து அல்ல. பல ஆயிரம் பல லட்சம் உழைப்பு, பல பேருடைய உழைப்பு, பல தொண்டர்களினுடைய, லட்சக்கணக்கான தொண்டர்களினுடைய ஒரு மிகப்பெரிய உழைப்பிலே தான் அந்த இயக்கம் உருவாகிறது. அது வன்னியர் சங்கமாக இருந்தாலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி, அப்படி உருவாகிறது. அப்ப நிறுவனராக இருக்கிறவருக்கு அவர் வாழுகிற காலத்துல மரியாதை கொடுப்பதற்கு பதிலாக மேடையில மட்டும் தந்தையர் தினத்து அன்று நான் உங்களிடத்திலே பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டு தைலாபுரத்துல போகும்போது மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு சொன்னா அப்படி இருக்கும். இந்த இரட்டை நாடக காதலை உலகத்துக்கு சொன்னாங்க பாமக. இப்பொழுது உலகமே நாடக அரசியலை பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லது ஒரு அரசியல் பொதுக்குழுல கூட ராமதாஸ் அவர்களுக்கு தனியாக ஒரு இருக்கை வைத்து பொதுக்குழு முடிகிற வரைக்கும் ராமதாஸ் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே அவரை நினைவு சின்னமாக மாற்றுவதற்கு அன்புமணி முயற்சி செய்கிறாரான்னு ஒரு கேள்வி இருக்கிறார். அவர் நாற்காலியை வைத்துக்கொண்டு அவர்தான் நிறுவனர். இப்ப நீங்க கடந்த காலங்கள்ல திகாவில இருந்து திமுக தோன்றிய போது பெரியார் தான் எங்களுக்கு தலைவர் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பெரியார் கடுமையாக விமர்சித்தார். அண்ணா போன்ற தலைவர்களை எல்லாம் விமர்சித்தார். கண்ணீர் துளிகள் என்றெல்லாம் அவர் விமர்சித்தார் கடந்த காலத்துல. ஆனால் ஒருபோது வந்து பெரியாரை வந்து அவருடைய சித்தாந்தத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு இவங்க பேசவே இல்லை. இவங்க தேர்தல் அரசியலுக்கு போறாங்க, அவர் சீர்திருத்த அரசியலுக்கு போறாரு. இரண்டு பேருடைய பாதையும் வேறுபட்டது. இங்க அப்படி கிடையாது. இரண்டு பேருமே யார் கூட்டணியை தீர்மானிப்பது, யார் தலைவராக இருந்தா நம்மகிட்ட வந்து நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவர் அதிமுக பேசி தேர்தல் நிதி வாங்கிட்டார். அங்கே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் வந்து பாஜகவோட பேசி அவர் தேர்தல் நிதியை வாங்கிட்டார். 2 போட்டி வந்துருச்சு. இப்ப அதே மாதிரி அப்ப வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பெரிய அளவுல சங்கடங்கள் வந்து விட்டது. ஏன்னா நீங்க வந்து நம்பகத்தன்மை இல்லையே. நீங்க அதிமுக தேர்தல் நிதியை வாங்கிட்டு போய் நீங்க பாஜக போட்டிட்டீங்கன்னா உங்க கட்சியினுடைய நம்பகத்தன்மை இப்ப யாரு தலைவர் அப்பயே முரண்பாடு தொடங்கி விட்டது. அப்ப யாருடைய தலைமையின் கீழே இந்த கட்சி இயங்க வேண்டும் என்பதை நான் வாழுகிற முதல்ல என்ன சொன்னாரு, இந்த தேர்தல் வரைக்கும். ஆமா, இந்த தேர்தல் வரைக்கும் நான் தலைவராக செயல்படுறேன், இந்த தேர்தலுக்கு பிறகு அன்புமணி தலைவராக தொடருவார் அப்படின்னு சொன்னாரு. அதற்கு சுதாரிச்சாரு. தேர்தல் கழிச்சு மறுபடியும் நம்மள தெருவில் விட்டுருவாங்க அப்படின்னு சுதாரித்து, நான் மூச்சு இருக்கிற வரைக்கும், என் மூச்சு காற்று இருக்கிற வரைக்கும் நான் தான் தலைவர், நீ செயல் தலைவரா இருக்க முடிஞ்சா இரு, இல்ல நீ ஓடி போயிருங்கிறார். உனக்கு தெம்பு இருந்தா, திராணி இருந்தா தனி கட்சி நடத்தி பாரு. உனக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்றீல வன்னியர் சமூகத்திலயோ அல்லது இந்த பகுதியில உனக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்றீல வட மாவட்டங்கள்ல, ஏன் ஒரு கட்சி நடத்தி பாரு. நீயே கொஞ்ச காலம் நடத்தி பாரு. இப்ப காங்கிரஸோட முரண்பட்டு ப. சிதம்பரம் அவர்கள் தனியாக ஒரு அமைப்பு நடத்தினாரு. ஏன் காங்கிரஸோட முரண்பட்டு தமிழ் மாநில காங்கிரஸ்ங்கிற ஒரு கட்சியை வந்து கடந்த காலங்களில் ஜி.கே. மூப்பனார் நடத்தி காமிச்சாரு. எத்தனை பேர் அப்படி கட்சியை விட்டு போனவங்க தங்கள் வலிமையை நிரூபிக்கிற விதமாக தனி கட்சி நடத்திருக்காங்கல்ல, இயக்கமாக நடத்திருக்காங்கல்ல. இப்ப நான் குறிப்பிட்டேன்ல புதுக்கோட்டையை சேர்ந்த சரி, இப்ப அவர் கூட தனியா இயக்கம் நடத்துறாரு, தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி இயக்கம் நடத்துறாரு இவரோட முரண்பட்டு போய். அப்ப எல்லாருமே தங்களுக்கு ஆதரவாளர்கள் இருக்கிறார்களா, தங்களை பின்பற்றுகிறவர் இருக்கிறார்களா, தனக்கு வந்து மக்கள் செல்வாக்கு இருக்கிறதா என்பதற்கு ஒவ்வொருத்தரும் ஒரு அமைப்பு நடத்துறாங்க. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு வெளியில போன பன்ருட்டி வேல்முருகன், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வேல்முருகன் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு ஒரு கட்சியை நடத்துறாரு. அவர் ஒரு டிவிக்கு நடத்துறாரு. அப்ப அவர் ஒரு அரசியல் கட்சியை நடத்துறாருல. அப்ப அவருக்கு இருக்கக்கூடிய தில்லு, அவருக்கு இருக்கக்கூடிய தெனாவட்டு, அவருக்கு இருக்கக்கூடிய மக்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, போராட்ட குணம் ஏதாவது ஒண்ணு அன்புமணி இருக்கும்னா நடத்தி காட்டு அப்படின்னு நான் சொல்லல. உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு ராமதாஸ். கேட்கிறாரு, உன்னால் முடியுமா? நான் வளர்த்த கட்சிக்கு நீ யாரு? நீங்க வந்து ஒரு கட்சியை காவல் காப்பதற்காக உங்களுக்கு ஒரு தோட்டக்காரனா வச்சிருந்தா, தோட்டம் எனக்கு தான் சொந்தம்னு தைலாபுரம் தோட்டத்தை விட்டு உன்னை துரத்துவேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? பாமக என்கிற தோட்டத்தை உருவாக்கியது யார்? அந்த கட்சியை நிறுவனமாக உருவாக்கியது யாரு? அப்படிங்கிற எல்லாமே இருந்தா கூட நிறுவன தலைவருக்கு இவ்வளவுதான் அதிகாரம் இருக்கு. அவர் வந்து அவரை அழைக்கணும்னு விதி இருக்கு. பொதுக்குழுவிற்கு அவரை அழைக்கணும், அவர் அழைத்த பிறகுதான் பொதுக்குழு நடத்தணும் அப்படிங்கிற விதியெல்லாம் இருக்கு. ஆனா அவர் கண்டிப்பா வந்தாதான் அந்த பொதுக்குழு செல்லும் அப்படிங்கிற விதியெல்லாம் இல்லை.
அபிஷியலாக பொதுக்குழு உறுப்பினர்கள் அதிக பலத்தோடு நடந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தரப்பு பொதுக்குழு தான் வந்து செல்லும். ராமதாஸ் அவர்கள் இவ்வளவு காலம் உழைச்சிருந்தாலும் சரி, கட்சிக்காக பாடுபட்டு இன்னைக்கு இந்த நிலைமை கொண்டு வந்து என்ன பண்ணியிருந்தாலும் சரி, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பக்கத்துல தான் வந்து சட்டம், அந்த பைலா இது எல்லாமே அவர் தரப்புல தான் இருக்கு. ஏன்னா ராமதாஸ் அவர்களுடைய நடத்திய பொதுக்குழு உறுப்பினர்கள் சொற்ப அளவில் தான் இருந்தாங்க. அதனால அது செல்லாது. அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவாக தான் வந்து தீர்ப்பு வரும். அது தேர்தல் ஆணையமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறது தான் இப்போதைய. இப்ப யார் நடத்திய பொதுக்குழு செல்லும் அப்படின்னா இவ்வளவு கேள்விகள் வருது இல்ல. இல்ல இப்படியெல்லாம் சொல்வார்கள் என்பதற்காகத்தான் கட்சியினுடைய அமைப்பு விதிகளிலேயே திருத்தம் செஞ்சுட்டாங்க. கட்சியின் தலைவராக இப்பொழுது வெறும் நிறுவனர் கிடையாது ராமதாஸ், கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டு விட்டார் இந்த பொதுக்குழுவின் வழியாக. அதனால 2 போட்டி தலைவர்கள் உருவாயிட்டாங்க. அன்பு இப்ப வந்து நீங்க நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அதிமுக ஒருத்தர் கூட்டணி வச்சுக்கிட்டாரு, இந்த பக்கம் ஒருத்தர் பாஜக வச்சுக்கிட்டாரு, ஒரே கட்சியா இருந்தாங்கல்ல. அபிஷியலா வந்து 2 பிரான்ச்சை ஓபன் பண்ணியாச்சு. மெயின் பிரான்ச் வந்து தைலாபுரம், இன்னொரு பிரான்ச் வந்து உங்களுக்கு வந்து பனையூர்ல இருக்கு, நீங்க வாங்க அப்படின்னு சொன்னது இருக்கு இல்லையா. இப்ப நீங்க அன்புமணி ராமதாஸுடைய இடத்துல அவர் அல்லாமல் ஒருவர் கட்சியில நீங்க சொல்றதை ஏத்துக்கிற மாட்டேன், நீங்க முகுந்தனை கொண்டு வந்து இளைஞரணி தலைவரா வந்து நீங்க நியமிச்சா நான் ஏத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு மைக்க தூக்கி டங்குன்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு வச்சுக்கோங்க. இப்படிலாம் வந்து மானிய தேனைய பொன்மானிய போட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா? அந்த வினாடியே கட்சியை விட்டு நீக்கி இருப்பாங்க கண்டிப்பா. ஆனா இவருக்கு என்ன செய்யறாங்கன்னா, படிநிலையில எடுத்தோடனே அவரை நீக்காம கட்சியினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய திலகபாமாவை நீக்கிறேன், வடிவேல் ராவணன் நீக்கிறேன், கூட இருக்கிற ஆளை புராணா நீக்கிறேன் என்று படிநிலையில சொல்றதனுடைய விளைவு என்னன்னா, உன்னை நீக்குவதற்கு நெடுநேரம் ஆகிவிடாது. நீ இதை புரிந்து கொண்டு நடந்தா இருக்கிறதுனா இரு, இல்ல நீ கிளம்புறதுனா கிளம்புங்கிற மாதிரியான விஷயத்த அவர் வெளிப்படையாக அன்றைக்கே பேசிட்டார். அவர் என்ன சொல்றாரு, நான் வளர்த்த கட்சியாக இது இல்ல, தேர்தல் வெற்றி பெறுவதற்கு நீ இவ்வளவு பெரிய கட்சிகிட்ட போய் அதிமுக போய் திமுக போய் தான் நீ வெற்றி பெற்று 4 எம்எல்ஏ வச்சிருக்க. நான் யார் தயவும் இல்லாமலே 5 எம்எல்ஏக்களை வெற்றி பெறக்கூடிய ஆற்றலோடு இந்த கட்சியை நடத்தினேன். அதனால இந்த சமூக பின்னணியை இதை வந்து பாமகவை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, ரியல் எஸ்டேட் பிசினஸுக்கு பயன்படுத்துறாங்க. திண்டிவனம் பக்கத்துல இடம் வாங்கி போடலாம், நீ வேணா விழுப்புரத்துக்கு வந்துரு அப்படிங்கிறதுக்கு பாமக நிர்வாகிகளை பயன்படுத்தி ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாங்களே தவிர கட்சி வளர்ச்சிக்கு இவர்கள் யாருமே காரணமாக இல்லை என்று குற்றச்சாட்டை ராமதாஸ் சொல்றார். இந்த 16 அந்த அன்புமணி அவர்களுக்கு எதிராக அந்த வாசிக்கப்பட்ட அந்த தீர்மானங்கள்ல ஒரு தீர்மானம் வந்து ராமதாஸ் அவருடைய இல்லத்துல ஒட்டுக்கேட்பு கருவி வைத்ததும் ஐயாவிற்கு நல்ல புத்தி கொடுக்க வேண்டும் என வேண்டியதும் அக்கட்சியை அவமதிக்கும் செயல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த தீர்மான வாசிப்பின் மூலியமாவே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அந்த ஒட்டுக்கேட்பும் கருவியை பொறுத்து அத ஒரு பகிரங்கமாவே சொல்லிட்டார். ராமதாஸுக்கும் அன்புமணிக்குமான வித்தியாசம் என்னன்னா, இவர் மறைமுகமா சாடமாடையா பேசுறாரு. அன்புமணி என்ன சொல்றாருன்னா, அவருக்கு வந்து அவர் குழந்தைய மாறிட்டாரு, அவருக்கு புத்தி சுவாதீனம் இல்லாம போயிருச்சுன்னு சொல்றதுக்கு பதிலா அவருக்கு நிலை தடுமாறிட்டாரு, நினைவு தடுமாற்றம் இருக்கிறது, அவரை நம்பி போகாதியன்னு மறைமுகமா சொல்றதுக்கு பதிலா என்ன சொல்றாருன்னா, அவருக்கு சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, பைபாஸ் சர்ஜரி பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, ரொம்ப சிக்கலான இடத்துல இருக்காரு, கிரிட்டிக்கலா இருக்காரு, நினைவு தப்பிக்கிட்டே இருக்கிறாரு, நீ இவரை நம்பி போயிடாத, அந்த பக்கம் போகாதன்னு நேரடியா சொல்லாம அவர் உடல்நிலையை காரணமா காட்டுறாருன்னா, இவர் என்ன பண்ணிட்டார், அதுக்கு பின்னாடிதான் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, என் கூட நீச்சல் அடிக்க வர்றியான்னு கேட்கிறாரு ஊடகவியலாளர்களை பார்த்து. மீடியா பர்சன் வந்தா நான் காலையில நீச்சல் அடிப்பேன், என் கூட நீ வருவியா, ஒத்தைக்கு ஒத்த வருவியான்னு கேட்கிறாரு. அப்ப அவருடைய வீம்பு வைராக்கியம் எப்படி இருக்குன்னா, அவர் கட்சியவே உருவாக்கியவர். அன்புமணி மாதிரி ஒருத்தரை வந்து ஒரு பொம்பை தலைவரை அவர் உருவாக்கினவர். அவர் கொடுத்த வாய்ப்பை பொம்மை தலைவர் எப்படி சார் சொல்லிருக்காங்க? அன்புமணி வந்து தன்னியல்பாக தானே வந்து தலைவர் ஆயிட்டாரா? ஒரு அரசியல் கட்சியில தானே உருவாகிற தலைமை என்பது வேறு, உருவாக்கப்படுகிற தலைமை என்பது. ராமதாஸ் வந்து பூமியில் போடப்பட்ட தோட்டம்னா, அன்புமணி வந்து மாடியில போடப்பட்ட தோட்டம். மாடி தோட்டம்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அந்த இது வச்சிருப்பாங்க, அதுக்கு மேல வந்து அது செடி படராது. ஒரு குரோட்டன்ஸ் வளர்றதுக்கும் ஒரு கள்ளிச்செடி வந்து வெயிலையும் மழையையும் பாராமல் வளர்றதுக்கு வேறுபாடு இருக்கிறது. தானாக தோன்றுகிற தலைவர்கள் கள்ளிச்செடி மாதிரி, அவர்கள் எதிர்ப்புக்கு வந்து எந்த விதமான சிக்கல்களுக்கும் அவங்க வந்து தாக்கு பிடிப்பாங்க. நீங்க உருவாக்கப்படுகிற தலைவர்கள் என்ன செய்வாங்கன்னா, சோதனை காலத்துல அதிகாரம் இருக்கும் போது இவங்க தாக்கு பிடிச்சிருவாங்க. சோதனை காலம் என்று வருகிற போது, ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற போது ஓபிஎஸும் இபிஎஸும் இரட்டையர்களை போலதானே இருந்தாங்க. ஆனா ஆட்சி அதிகாரம் போட முன்னாடி என்ன பண்ணாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்களா?
அதனால அதிகாரத்தில் யார் வேண்டுமானாலும் தலைவராக இருந்துடலாம். அதிகாரமற்ற காலங்களில், போராட்ட காலங்களில், எதிர்க்கட்சியாக இருக்கிற காலகட்டங்களில் எதிர்நீச்சல் போடுவது, கட்சியை வந்து காப்பாற்றுவது என்பது ஒரு சவாலான பணி. அந்த சவாலான பணியை நான் அவரை நம்பி ஒப்படைச்சேன். அவர் சரிவர செய்யலை. அவர் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. எனவே தலைவர் பதவியை திரும்ப எடுத்துக்கொள்கிறேன் என்று கொடுத்தவர் திரும்ப கேட்குறேன். அவர் இரவலாக தலைவரானார். அந்த இரவலை நான் திரும்ப எடுத்துக்கொள்கிறேன்னு ராமதாஸ் சொல்றாரு. அதனால நியாயம் வந்து யார் பக்கம் இருக்கிறதுனா ராமதாஸ் பக்கம் தான் இருக்கு. இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இருவருமே காடுவெட்டி குரு அவர்களுடைய மரணத்தை பற்றியும் அவருடைய உடல்நிலை பற்றியும் அவர் வந்து நான் வந்து பாஸ்போர்ட் எடுத்து தரேன், ஃப்ளைட் டிக்கெட் நான் போடுறேன், வாங்க சிங்கப்பூருக்கு ட்ரீட்மெண்ட் போவோம், நான் கூப்பிட்டேன், பாஸ்போர்ட் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டாருன்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு மேடையில் உருக்கமாக பேசுகிறார். ராமதாஸ் அவர்கள் வந்து துரோகம் செஞ்சதே அன்புமணி ராமதாஸ் தான், காடுவெட்டி குரு அவர்களை அவமரியாதை செய்ததே அன்புமணி ராமதாஸ் தான் அப்படின்னு அவர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி குற்றச்சாட்டுகளுமே அன்னைக்கும் வந்து குரல் கொடுத்தாங்க, இன்னைக்கும் பேசியிருக்காங்க. காடுவெட்டி குரு அவர்களுடைய குடும்ப, அதாவது மகள் விருதாம்பிகை, அவங்களும் அவருடைய கணவரும் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. அன்னைக்கும் கொடுத்தாங்க, இன்னைக்கும் கொடுத்தாங்க. எங்க அப்பாட்ட பாஸ்போர்ட் இருக்கு, எத்தனை நாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு பாருங்க, எத்தனை இந்த வருஷத்துல எடுத்திருக்காரு பாருங்க, ரெண்டு பேருமே பொய் சொல்றாங்க, ரெண்டு பேருமே நாடகம் ஆடுறாங்கன்னு அன்னைக்கும் சொன்னாங்க, இன்னைக்கும் சொல்றாங்க நாடகம் ஆடுறாங்க, எங்க அப்பாவை வச்சு அரசியல் பண்றாங்க. அன்புமணி அவரை நீக்கிறனா நீக்கிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு வச்சுட்டு இவ்வளவு நாடகம் ஆடிட்டு இருக்கணும்? ரெண்டு பேரும் நாடகம் தான் போடுறாங்க, மக்கள் பிரச்சனையை கவனிக்க மாட்டாங்க. இவங்களுடைய பிரச்சனை தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மனைவியை அரசியலுக்கு கொண்டு வரணும், ராமதாஸ் அவர்களுக்கு மகளை கொண்டு வரணும், இதுக்கான போட்டி தான் இப்ப நடக்குது அப்படின்னு ஒரே போட்டிருக்காங்க. இப்போ குடும்ப அரசியல்ல சௌமியா அன்புமணி வந்து அரசியலுக்கு வருவதை ராமதாஸ் விரும்பல, அது வெளிப்படையாவே சொல்றாரு. ஆமா சொல்லிட்டாரு. அப்ப எல்லாம் என்ன சொல்றாருன்னா பெண்களை முதன்மைப்படுத்தக்கூடாதுங்கிறார் ராமதாஸ். ஏன் குடும்ப பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னார்ல, சொல்லிட்டு பொதுக்குழு கூட்டுகிற போது, மகளிர் மாநாடு நடந்த போது அவருடைய மகளை முதன்மைப்படுத்தினார். அப்ப அவர் ராமதாசுடைய திட்டம் என்னன்னா, கட்சியில் எவ்வளவு முரண்பாடு வந்தாலும் அன்புமணி நீக்குகிற இடம் வந்தால் அந்த இடத்தை காந்திமதி பிடிக்கலாமே தவிர வேறு யாரும் பிடிக்க கூடாது. குடும்பத்துக்குள்ளேதான் இந்த அரசியல் இருக்க வேண்டும், இயங்க வேண்டும். வேறு யார் கைகளிலுமே இந்த கட்சியினுடைய அதிகாரம் சென்று விடக் கூடாதுங்கிறது அவர் கவனமா தான் இருக்கார். அதனால காடுவெட்டி குரு மகள் பேசுவதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது. மற்றவர்கள்னா இவ்வளவு நாள் தாக்கு பிடிப்பாங்களா, இவ்வளவு நாள் எப்படி அன்புமணியை நீக்காமல் வைத்திருக்கிறார், அவருக்கு என்ன இவ்வளவு நாள் கெடு, 12 நாளுக்கு நீங்க பதில் சொல்றதுக்கு 12 நாள் தர்றேன், இந்த மாத இறுதி வரைக்கும் 31ஆம் தேதி வரைக்கும் நான் வந்து நீங்க வந்து விளக்கம் சொல்லுங்க. மற்றவர்களுக்கு விளக்கம் கேட்க மாட்டார்கள், உடனே விலக்கி வைப்பார்கள். இவருக்கு விளக்கம் கேட்கிறோம்ங்கிற பெயர்ல கூட மறைமுகமாக இவருக்கு சலுகை தரப்படுகிறது. அப்ப காடுவெட்டி குருவை ஏன் புறக்கணித்தார்கள், அவருக்கு ஏன் மருத்துவ சிகிச்சை செய்வதற்கு இவர்கள் வந்து முன்வரவில்லை, ஏன் அதை கண்டும் காணாம இருந்தாங்க அப்படின்னா, அவர் கட்சியினுடைய அடுத்த தலைமைக்கான இடத்திலே வந்து விடக்கூடாது. அதாவது பண்ருட்டி வேல்முருகனுக்கு நேர்ந்ததுதான். அவர் தீவிர செயல்பாட்டாளராக இருக்கிறார், கள போராளியாக இருக்கிறார், பேச்சாற்றல் மிக்கவராக இருக்கிறாரு அப்படின்னா அவரு அடுத்த கட்ட தலைவராகி விடுவாரோ என்கிற அச்சத்தின் காரணமாக அவரை எப்படி புறக்கணித்தார்களோ அதேதான் இதுவும். இப்ப ஜி.கே. மணியினுடைய மகனாக இருக்கக்கூடிய தமிழ்குமரனை கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக நான் நியமித்தேன். அது வந்து முகுந்தனுக்கு முன்னாடி அவரைத்தான் நியமிச்சேன். அவரை அவமானப்படுத்தி அவரை அந்த பொறுப்பிலே இருந்து நீ விலகிக் கொள்ள வேண்டும்னு அன்புமணி நெருக்கடியை தந்தார். அதையெல்லாம் வந்து பொறுத்து கொண்டாரு. ஜி.கே. மணிக்கு வந்து அதிமுகவில இருந்து திமுகவில இருந்து பல பேர் அழைப்பு விட்டார்கள், அமைச்சராக இருக்க முடியும். அவர் நினைத்திருந்தால் ஜெயலலிதாவே அழைப்பு விட்டாங்க, கலைஞர் கூட அழைப்பு விட்டார். பல அரசியல் கட்சிகளிலே வந்து நேரடி அழைப்பே அவருக்கு இருந்தது. அவர் வந்து கட்சியை காட்டி கொடுக்க விரும்பவில்லை. தன்னுடைய சுயநலனத்துக்காக, தனக்கு அதிகாரம் வேண்டும் என்பதற்காக மருத்துவரை வந்து விட்டு போவதற்கு அவருக்கு மனம் வரவே இல்லை. அவர் உண்மையாக இருந்தார். அதனாலதான் நான் அவரை தியாக செம்மல் என்று அழைக்கிறேன். அவர் இந்த கட்சிக்காக அவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காரு, அவரே அவர் அவமானப்படுத்தினார் என்று சொல்வதன் மூலமாக இப்போ ஏற்கனவே பிரிந்து போனவர்கள், பேராசிரியர் தீரன் போன்றவர்கள் எல்லாம் பாமகவில் இருந்து முரண்பட்டு வெளியேறி போனவங்க, தனி கையா போட்டி பாமகலாம் தொடங்கினவங்க. அப்போ பழைய ஆட்கள் எல்லாருமே திரும்ப வந்துட்டாங்க. இவர் வந்து இப்போ ஒரு இளைஞரணி மாதிரி ஒரு சிறிய அணியை வந்து ஒரு அன்புமணி வச்சிருக்கிறாரு. பழைய ஆட்கள் திரும்ப வந்தா கூட அபிஷியலா பொறுப்புல இருக்கக்கூடிய நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள் இருந்து எல்லாருமே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆதரவாதான். அவரு யாரு நியமித்தார்கள்? இப்ப ஓபிஎஸ்க்கு பின்னாடி கூட ஒரு அணி இருக்குல்ல, அதுக்கு என்ன காரணம்? அவரால் சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர்கள், அவருடைய பரிந்துரையால் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனவர்கள், அவருடைய பழக்கத்தால் அரசியலிலே முன்னுக்கு வந்தவர்கள் ஒரு கூட்டம் இருப்பாங்க. அவங்க வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிகாரமற்றவராக இருக்கிறார் என்பதற்காக நாம் நன்றி மறக்க கூடாது என்பதற்காக ஒரு கூட்டம் இருக்கல.
அப்ப அது மாதிரி அன்புமணியால் நியமிக்கப்பட்ட கட்சி நிர்வாகிகள், அன்புமணியால் உருவாக்கப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் இருப்பாங்கல்ல, அவங்க எப்படி கட்சி விட்டு வெளியே போவாங்க? இப்போ எல்லாருமே என்ன பார்ப்பாங்கன்னா, தங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் என்கிற கணக்கு பார்ப்பாங்க. இப்போ இந்த சமுதாய மக்கள் இருக்காங்கல்ல, 2 பேர் போடுகிற சண்டையை தொண்டர்கள், கட்சியினுடைய தொண்டர்களா இருக்கிறவங்க, அந்த சமுதாய மக்களா இருக்கிறவங்க எத்தனை பேர் இந்த நாடகத்தை வந்து ரசிப்பார்கள்? இந்த பிரிவையோ அந்த பிளவையோ இந்த சண்டையோ எவ்வளவு ரசிப்பார்கள்? இது வந்து வேறு கட்சிகளுக்கான வாசலை திறந்து வைக்கும். அவர்கள் திமுகவுக்கு போறார்களா, பாமக அதிமுகவுக்கு போவார்களா, அல்லது விஜய் கட்சிக்கு போவார்களா, இந்த பண்ருட்டி வேல்முருகன் நடத்துகிற தமிழக வாழ்வுரிமை கட்சி மாதிரியான அமைப்புக்கு போவாங்களா? பல திசைகளிலே வந்து அவர்கள் பிரிந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை பார்த்து விட்டு தான் எதிர்காலத்திலே இந்த கட்சி இயங்குமா இயங்காதா, இந்த வண்டி ஓடுமா ஓடாதா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் வந்து இனிமேல் தோன்றும். அதனால எப்படி போனாலும் சாதி ரீதியாக கட்சி நடத்தி ஏறத்தாழ வெற்றி பெற்றவர் முதல்ல ராமதாஸ் தான், பிற்படுத்தப்பட்டவருக்கான அரசியல் என்கிற பேர்ல. இவருடைய அரசியலினுடைய வெற்றியை பார்த்துதான் வேறு சில அமைப்புகளே தமிழ்நாட்டில் பல அமைப்புகள் உருவாயிருக்கு. அதனால இவர் முதல் கட்டமாக அவர் தோற்று போகிறார் என்பதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய சாதி அரசியல் முடிவுக்கு வருவதாகவும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி, வணக்கம். இன்றைய நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.